கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஒரு மாதமாகவே பறவை காய்ச்சல் பரவி வருவதை முன்னிட்டு தமிழகத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கர்நாடக மாநிலம் பிதார் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நோய் பரவியதால் கிட்டத்தட்ட 1,30,000 கோழிகள் இம்மாத தொடக்கத்தில் அழிக்கப்பட்டன. இதையடுத்து கர்நாடகத்திலிருந்து வரும் கோழிகள் மற்றும் முட்டைகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் வராமல் தடுக்க எல்லையோர பகுதிகளில் சோதனை சாவடி அமைத்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவையில் மட்டும் 12 இடங்களில் சோதனை சாவடி அமைத்து கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கோழி மற்றும் கோழி சார்ந்த தீவனப் பொருட்கள் மற்றும் எல்லா பொருட்களும் பரிசோதனைக்கு பின்பே இங்கே உள்ளே அனுமதிக்கப்படும். கர்நாடகத்திலிருந்து எந்த கோழி சம்பந்தமான எந்த பொருட்களும் இங்கு வருவதற்கு அனுமதிக்கப்படாது. மேலும் கறிக்கோழி வளர்ப்பு மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்து கோழி பண்ணையாளர்களுக்கு அறிவுரை வழங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவர்கள் அந்த நோய் தொற்று ஏதாவது நோய் சம்பந்தமான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும், இறந்த கோழிகளை எந்த முறையிலே சுகாதார முறையிலே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், பண்ணைகளிலே கிருமி நாசினி தெளித்து அவற்றை எவ்வாறு பண்ணைகளை பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து உரிய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம். இது தவிர கால்நடைத்துறையினுடைய அலுவலர்கள் அனைத்து பண்ணைகளிலும் ஆய்வு செய்து முறையாக இந்த பயோசெக்யூரிட்டி மெசேஜ் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். கர்நாடகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா மாநிலங்களிலிருந்து கோழிகள் மற்றும் முட்டைகள் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பறவை காய்ச்சல் தொடர்பான அச்சுறுத்தல் முடியும் வரை கறிக்கோழி பண்ணைகளிலும் தமிழக எல்லையோர பகுதிகளில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.